கேகேஆர் கண்டிப்பா நினைச்சேன், எஸ்ஹெச்ஆர் நினைச்சேன், ஹைதராபாத் நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இவன் வந்துட்டான், ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டான், அப்புறம் இவன் வந்துட்டான். பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயிங் வெரி குட், நல்லா ஆடுறாங்க, சூப்பராக ஆடுறாங்க. இவங்க எல்லாம் ஃபாரின் பிளேயர்ஸ் டிபெண்ட் பண்ணுறாங்க. ஆர்சிபி ஆக்சுவலி பார்த்தோன்னா லக்கில் தான் வந்திருக்கானுங்க அந்த டாப் 4ல். சிஎஸ்கே வர வேண்டியது அவன் லக்கு, அது மேட்டர் ஆஃப் ஷியர் லக். Now cricket become a strategy now. Earlier cricket is the only game. Kolkata Knight Riders should be in final. ஒரு டீம் இருக்கணும், இன்னொரு டீம் வந்து ஆர்ஆர் வந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எவ்ரிபடி தோனின்னு கத்துறாங்களே ஒழிய தோனி இஸ் கமிங் இன் த லாஸ்ட், சும்மா அந்த ஃப்ரேம் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல ஓடி இருக்கு. வேற கோலி வந்து குவார்டர் ஃபைனல் 2 இருக்கு, ஆர்ஆர் போகும்னு நினைக்கிறேன். பட் சான்ஸ் கம்மி தான். எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கேகேஆர் தான் ஃபைனல். ப்ரோ நான் தோனி ஃபேன் தான், பட் இருந்தாலும் எனக்கு விராட் கோலி பேட்டிங் பிடிக்கும். விராட் கோலி இந்தியாவிலே நம்பர் 1 பேட்ஸ்மேன். அது மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் கிடைக்கிறதுக்கு இந்தியாவுக்கு கஷ்டம். ஐபிஎல் கண்டிப்பாக பார்ப்போம். கேகேஆர், ஆர்ஆர் இந்த மூணுத்துல யாரு வந்து ஃபைனல்ல ஆடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல? நான் பாயிண்ட் ஆஃப் வியூ கேகேஆர் கண்டிப்பாக நினச்சேன், எஸ்ஹெச்ஆர் நினச்சேன், ஹைதராபாத் நினச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இவன் வந்துட்டான், ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டான், அப்புறம் இவன் வந்துட்டான். பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயிங் வெரி குட், நல்லா ஆடுறாங்க, சூப்பராக ஆடுறாங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஐபிஎல் நடக்குது, இந்த 3 டீம்ல ஏதோ ஒரு டீம் வந்து வெற்றி பெறும், அது யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மோஸ்ட் ப்ராபபிலி ஐ திங்க் கேகேஆர். தேர் ஃபுல் ஃபார்ம், நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. டீம் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கு, ஈக்குவலா பேலன்ஸ்டா இருக்காங்க. பவுலர்ஸ் நல்லா இருக்காங்க, பேட்ஸ்மேன் நல்லா இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க மோஸ்ட்லி சென்னை பீப்புள்ஸ் ஆகட்டும், தமிழ்நாட்டு பீப்புள் ஆகட்டும், மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, அப்புறம் விராட் கோலி, அப்புறம் டோனி, இவங்க 3 பேர் அவங்க தான் ஐபிஎல் இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. இந்த சமயத்துல மக்கள் அவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. இல்ல மக்கள்லாம் அவங்க பாப்புலாரிட்டி ஆயிடுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் ஓனா வருஷ கணக்குல இருக்கனால தேர் மோர் பாப்புலர். இப்போ யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்க நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அவங்களையும் ரெக்கக்னைஸ் பண்ணோம். ரொம்ப நல்லா ஆடுறாங்க பசங்க, சின்ன பசங்கலாம் இன்னைக்கு ரொம்ப பவர் நல்லா இருக்கு, ஸ்ட்ரென்த்து, கேமோட இது தெரியுது அவங்களுக்குலாம், டெக்னிக்ஸ் தெரியுது. அதனால எனக்கு தெரிஞ்சு சின்ன பசங்களும் நல்லா இருக்காங்க. அப்கமிங் டீம்ஸ் இப்போ நம்ம சஞ்சு சாம்சன்லாம் எடுத்தோம்னா கிளாஸ் பிளேயர், அவங்க நல்லா ஆடுறாங்க. இது பார்த்தேன், அதை பத்தி உங்களுக்கு நல்லா இருந்தது மேட்ச், நல்லா இருந்தது. எனக்கு தெரியும் உதப்படா மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்கு, பேட்டிங் லைன் அப் நல்லா இருக்கு, கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்கு. பசங்க யங்ஸ்டர்ஸ் தான், நல்லா கான்ஃபிடென்ட் இருக்கு. இவங்க எல்லாம் ஃபாரின் பிளேயர்ஸ் டிபெண்ட் பண்றாங்க. ஆர்சிபி ஆக்சுவலி பார்த்தோன்னா லக்ல தான் வந்திருக்கானுங்க அந்த டாப் 4ல். சிஎஸ்கே வர வேண்டியது அவன் லக்கு, அது மேட்டர் ஆஃப் ஷியர் லக். 6 டீம்ஸ் வின் பண்றான்னா அது கண்டினியூஸா மைட் பி ஒரு லக் ஃபேவர் பண்ணி வந்துட்டாங்க. அவரை பத்தி நீங்க அவர் இஸ் அ ஜென்டில்மேன், வெரி குட் பிளேயர் ஆஃப் த கேம். ஒரு ஆட்டிடியூட்னு இல்லைம்மா, ஒரு பெரிய பிளேயர்னாவே ஆட்டிடியூட் இல்லைன்னா அப்புறம் அர்த்தமே இல்லையே. ஒரு ஜாம்பா டோனின்றீங்க, பட் டோனிக்கும் சில பர்சனல் ஆட்டிடியூட் இருக்கலாம். பட் அது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி காமிக்கல. டோனிக்கும் இருக்கலாம், பட் விராட் கோலி இஸ் அ பிளேயர். இன்டர்நேஷனலி அவனுக்கு பெரிய இது ஃபேன் பேஸ் இருக்கு. அவனுக்கு ஆட்டிடியூட் இருந்தால் தான் விராட் கோலி, புரியுதா? டோனி இஸ் அவுட், மீன்ஸ் முடிஞ்சு போச்சு, அவன் காலம் முடிஞ்சு போச்சு, ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டான். ஐபிஎல்ல தான் அவர் இது பண்ண முடியும் தவிர, அவர் வந்து கோச்சா வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல பண்ணாருன்னா, அதெல்லாம் நல்லா பண்ணாருன்னா டீமுக்கு கொஞ்சம் பெட்டர்மெண்டா இருக்கும். உங்க லைஃப்ல நீங்க நம்பக்கூடிய ஒரு பர்சன்னா யாரு சார்? எங்க அப்பா அம்மா தான் சொல்லுவேன். அவங்களுக்கு அப்புறம் ஒய்ஃப். கண்டிப்பா என்ன ரீசனுக்காக கண்டிப்பா அவங்க கூட என் ஸ்பௌஸ், ஒய்ஃப்னா ஸ்பௌஸ் எல்லாம் சீக்கிரம் ஷேர் பண்ணிக்கலாம். அப்பா அம்மானா என்னை பர்த் பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த மரியாதை இருக்கும், அவங்கள என்ன ஏமாத்த மாட்டாங்க தெரியும். அது ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நீங்க போற இடத்துல பீப்புள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வருமா இன்னைக்கு வரோம். grown up, எனக்கு வயசாயிடுது. நான் அந்த ஸ்டேஜ் எல்லாம் பார்த்துருக்கேன். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருப்பாங்க, அதுக்கு மேல டிஃபிகல்ட்டிஸ்னா பசங்க வரமாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்கும். இப்போ என்ன மாதிரி இப்போ யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சுத்துறாங்க, அதுவும் ஒரு ஸ்டேஜ் தான். இப்போ அவங்களும் ஒரு 5-6 இயர்ஸ் ஃபேமிலி கேம்லேயும் ஓடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும், ரியல் டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு அப்போதான் தெரியும். பட் இப்போதைக்கு ஜென்ரேஷன் அது மாதிரி இருக்காங்க. பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, அதனால நான் இந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இஸ் தேர், பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸே ஒரு அளவு தான் இருப்பாங்க, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ் வாழ்க்கையிலே ஒருத்தர் மேல இன்னி வரையுமே நம்பிக்கை வச்சிருக்கணும்னா யார்? பேரண்ட்ஸ். என்ன ரீசன் சார்? கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. They only
ட்ரூ லவர்ஸ் ஆன் தி கிட்ஸ். அவங்களுக்கு அப்புறம் சார் அதுக்கப்புறம் மனைவி தான். மனைவி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனை பார்த்து அவங்க மேல ஒரு ஹோப் வந்து அந்த மாதிரி அது மாதிரி இருக்காங்க. என்னுடைய நெருங்கிய நண்பன், அவன் ரொம்ப நல்லா படிப்பான், நான் சுமாராக படிப்பேன். அவன் காலேஜ் படிக்கிறப்ப கம்ப்ளீட்டட் ஸ்டார்ட் அக்கௌண்டன்ட், ஃபாஸ்டிங் எல்லாம் சாரி டிகிரி முடிச்ச பிறகு தான் எல்லாம் முடித்தான். அவன் இன்டர் பாஸ் பண்ணியிருந்தான் எல்லாமே டிகிரியோட. நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அப்படின்றப்போ எனக்கு அவங்க அப்பா தான், ஃப்ரெண்டுடைய அப்பா தான் வழிகாட்டினார். ஆனால் ஒன்று ஐ ட்ராவல் 1800 சென்னை, ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு கால்கட்டா. அன்றைக்கி எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏய் என்னடா வெளியூருக்கெலாம் போகிற வேலைக்கு. நாங்கள் போனதால் மொழிகள் கற்றுக்கிட்டேன், கலாச்சாரம் கற்றுக்கிட்டேன், தொழில் கற்றுக்கிட்டேன். எல்லாம் பண்ணதால் இந்தியன் ஆயிலில் என்னால் சீனியர் மேனேஜர் ரிட்டையர் ஆகும் கற்றுக்கிட்டேன். ஒன் ஆஃப் த நம்பர் 1 கம்பெனி இன் இந்தியா. ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட். இனிஷியல் ஸ்டேஜோடைய ஹார்ட் ஒர்க் ரியல் ஹெல்ப் மீ இன் லைஃப். சார் லைஃப்ல சில மெம்பர்ஸ் இருப்பாங்க சார், அவங்க நான் எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டாங்க, அவங்க நான் மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரிலாம் உங்க பர்சன் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? பாசிட்டிவ் வந்து நிறைய சொல்லலாம். பாசிட்டிவ்ல அதான் நான் சொன்னேன், ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் வர் தேர். ஒரு சில ஆட்கள் நம்மளுக்கு நல்லா முன்னாடி சிரிச்சுட்டே பேசுவாங்க, பின்னாடி நம்மளுக்கு பணம் பறிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களால நம்ம என்ன ஒன்று அந்த ஷார்ட் பீரியட்ல we thought that they are the better than anybody else. கடைசியில அது மாதிரி ஏமாறக்கூடாதுன்ற பாடம் கூட கத்துக்கிட்டோம். ஐபிஎல் இப்ப ரொம்ப கிரிக்கெட் மேல, கிரிக்கெட் வந்து வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், it is the talk of the town in everywhere. Now cricket become a strategy now. Earlier cricket is the only game. Now cricket has become அந்த 5 days மேட்ச்லாம் இருந்தப்போ அது வந்து ஒரு கேம் மாதிரி இருந்தது. இப்போ இந்த 20 overs இருக்கிறப்போ வந்து லாட் ஆஃப் ஃபிட்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஐபிஎல் இப்போ பார்த்தேன். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் வந்து ஃபைனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருன்னா தெரியும். இந்த வாட்டி வந்தது தான் ட்ரூவாக இருக்கு. வாட் ஐ எம் சேயிங், ரொம்ப கொல்கத்தா நைட் ரைடர் ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து they were playing very well. They are coming to the finals. வின் பண்ண போகிறது யாரை நினைக்கிறீங்க அந்த ஒரு டீமில்? ஆர்ஆரா? இல்லை, நான் what I am expecting, கொல்கத்தா நைட் ரைடர் should be in final. ஒரு டீம் இருக்கணும். இன்னொரு டீம் வந்து ஆர்ஆர் வந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆர்ஆர் பிளேட் வெல் ரைட் ஃப்ரம் த பிகினிங். பட் வெரஸ் இந்த சன்ரைசர் இவங்கெல்லாம் இது வந்தாங்க. ஐ எம் நாட் சேயிங் தட் தே ஹவ் நாட் பிளேட், பட் ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் ஆர்ஆரும் கொல்கத்தா நைட் ரைடரும் பிளேட் வெல். ஆர்சிபி மேட்ச் பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில் வந்து they fought and lost, but otherwise they also played. அவங்களுக்கே ஒரு பயம் வந்துச்சு. எவ்ரி பால் 18 balls 18 runs, 13 balls 13 runs அப்படிலாம் வரப்போ கடைசியில் டிட்டர்மைண்ட் ஒரு 6 அடிச்சுட்டு 1 over முன்னாடி முடிச்சுட்டு போனாங்க. பட் anyhow that is the விராட் கோலி அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? He's not only a captain, இவன் கேப்டனா இல்லாத போதோட he is carrying team. எல்லாத்துலேயுமே ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியில ரொம்ப சந்தோஷமா அந்த பசங்களோட இடர்படுறதுலாம் இருக்கு. வேற தோனி வந்து எவ்ரிபடி தோனின்னு கத்துறாங்களே ஒழிய தோனி இஸ் கமிங் இன் த லாஸ்ட், சும்மா அந்த ஃப்ரேம் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஓடிட்டு இருக்கு. வேற கோலி வந்து கோலி ஆட்டிடியூடா, விராட் கோலி ஆட்டிடியூட் இஸ் குட் ஆட்டிடியூட். ஆக்சுவலி he is the caring person. It's a good to be in group. குரூப்ல வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுவோம். Yesterday, if Kohli would have not been the day before yesterday, அன்னைக்கு அந்த மேட்ச்ல கோலி இல்லைன்னா மேட்ச் தோத்தோட போயிருக்கலாம். நேற்று மேட்சோட பார்த்தீங்கன்னா கோலி made them to play. Though they have lost match, made them to play. தேங்க்யூ சார். லைஃப்ல நீங்க அதிகமாக நம்பக்கூடிய ஒரு பர்சன் யாரு, என்ன ரீசன்? யாரையும் நம்புற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ? யாரும் நம்புற மாதிரி இல்லை. பேரண்ட்ஸ் கூட? பேரண்ட்ஸ் அவங்கள தான் நம்பி ஆகணும். வேற யாரும் நம்புறது? அவங்களுக்கு அடுத்தது நீங்க வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். சரி, வாழ்க்கையிலே ஒருத்தர் எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பண்ணிட்டாங்க, லைஃப்ல மறக்க அப்படிலாம் ஒன்று உங்களுக்கு யாராவது நல்லா இருப்பாங்க, அப்பயே யாரையும் நம்ப மாட்டீங்க? நம்பிக்கை வரல, நம்பிக்கை வர மாதிரி யாரும் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் பார்ப்போம். சரி, இப்போ ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் அப்புறம் வந்து கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் இந்த 3 டீம் பேருக்கு யாரு வருவாங்க நினைக்கிறீங்க? ஃபைனல்ஸ் ஆல்ரெடி கேகேஆர் போயிடுச்சு.
நெக்ஸ்ட் எலிமினேஷன் குவார்டர் ஃபைனல் 2 இருக்கு. ஆர்ஆர் போகும்னு நினைக்கிறேன். பட் சான்ஸ் கம்மி தான். எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கேகேஆருக்கு தான் ஃபைனல். யார் வின் பண்ணுவா? கேகேஆர் கூடயா? கேகேஆர் தான் வின் பண்ணும். ஏன் ப்ரோ ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? அவனுக்கு ஸ்டார்டிங்ல தான் அவ்வளோதான் இருக்காங்க. நல்லா கேகேஆர் தான் இருக்கும். விராட் கோலி அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை பத்தி என்ன நினைக்கிறது, நல்ல மனுஷன். இந்த வருஷமாவது வந்திருக்கலாம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பத்தி ஆட்டிடியூட் கிங் தான் அவரு. அவ்வளவுதான், வேற எதுவும். தேங்க்யூ. நீங்க அதிகமா நம்பக்கூடிய பர்சன் யாரு? கேரல்ஸ் தான். அவங்களுக்கு அப்புறம் வேற யாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வேற படி நம்புறாங்க. ஏன் கேரல்ஸ் தான் எதுவாக இருந்தாலும் நம்மளை பார்த்துப்பாங்க. உடனே என்ன டக்குன்னு நம்மளுக்கு வீட்டில் கூட இப்போ நம்ம சாப்பிட்டோம் இல்லைன்னு கேட்கறது அம்மா மட்டும் தான், அப்பா அம்மா தான். வேற யாரும் கேட்க மாட்டாங்க. அது நைட் டைம்ல நினச்சி பார்க்கறது அவங்க மட்டும் தான். சரி, ஓகே. இப்போ லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு இன்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ யாரை சொல்லுவீங்க? அதே மாரிலாம் எதுவும் இல்லை பெருசா. யாரும் அப்படி இல்லை உங்களுக்கு. ஐபிஎல் பார்ப்பீங்களா? பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்துருக்காங்க. அவங்க கூட வந்து எஸ்ஆர்ஹெச் வரும், ஆர்ஆர் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? எஸ்ஆர்ஹெச் நிறைய இருக்கு. எஸ்ஆர்ஹெச் அவங்க ஆஸ்திரேலியா பிளேயர்லாம் நல்லா விளையாட்டுருக்காங்க. கீப்பர் இருக்காருங்கள, அவரும் நல்லா ஆகிட்டு ஓப்பனர் நல்லா ஆகிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா ஆஸ்திரேலியா நல்லா இருக்கு. ஆமா, எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆர் வரும். ஆமா, ஓப்பனர் அந்த சின்ன பையன் இருக்காங்களே அவங்க நல்லா இருக்காங்க. 2 பேருமே நல்லா இருக்காங்க ஓப்பனர். எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ரொம்ப பிடிக்கும். எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் ஆடுறாங்க. யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? பாயிண்ட் ஆஃப் கேகேஆர் தான் ப்ரோ. அது என்ன ரீசன்? அது ரீசன் அங்க நிறைய நல்லா பேட்டிங் பண்றாப்புல. அவன் ஒரு போலர்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ பேட்டிங் நல்லா ஆடுறாப்புல ஓப்பனிங்க்கு. அவர் நல்லா ஆடுறாரு. அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா சால்ட் மிஸ் பண்றோம். அவர் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அவங்க வேர்ல்டு கப் வரனால போயிட்டாங்க. இப்போ அதனால இப்போ அவரு பதிலே வந்தாங்க. அது போல இவரு நல்லா இருக்கு. 1 down இறங்கி அவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அந்த பேர் என்ன, சுரேஷ் சம்திங், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அவர் நல்லா இருக்கு. விராட் கோலி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ நான் டோனி ஃபேன் தான். பட் இருந்தாலும் எனக்கு விராட் கோலி பேட்டிங் பிடிக்கும். விராட் கோலி ஸ்டைல் பேட்டிங்கு, அவனோட ஹியூமனிங் எல்லாமே பிடிக்கும். அவரோட லைஃப்லயே நீங்க நம்பக்கூடிய ஒரு ஆள்னா யாருன்னா? எங்க அப்பா, எங்க அம்மா. என்ன காரணம்? அன்பு தான். அவங்களுக்கு அப்புறம்னா யாரு? மனைவி. அவங்களுக்கு அப்புறம்னா இந்த வெளியே போற இடத்தாகட்டும், நண்பன் ஆகட்டும், அந்த மாதிரி நம்பக்கூடிய ஆள் யாருமே இல்லை. இப்போ நண்பர்கள் இருக்காங்க. சரி, நீங்க போன இடத்துலயே ஆகட்டும், இத்தனை வருஷம் நீங்க வாழ்க்கை நாட்களே இந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க என் வாழ்க்கையில, அவங்களை நான் மறக்கவே மாட்டேன், அந்த மாதிரிலாம் உங்க வாழ்க்கையில என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்கா? அந்த மாதிரி ஆட்களும் உங்க வாழ்க்கையில இருக்காங்களா? நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் நல்லது நிறைய இருக்கு. அது நான் சொன்ன மாதிரி எங்க அப்பாவால, எங்க அம்மாவால, மனைவியால ரொம்ப விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு. நல்லா லைஃப்ல உங்க 3 பேரும் மறக்க முடியாது. இதுதான் மாதிரி. கிரிக்கெட் பாப்பீங்களா? பார்ப்பேன். ஐபிஎல் பாப்பீங்களா? எல்லாம் பார்ப்பேன். சரி, ஓகே. இப்போ வந்து ஃபைனல் வந்து கேகேஆர் போயிட்டாங்க. சரி, ஆர்ஆரும் எஸ்ஆர்ஹெச்சும் ரெண்டு டீம் யார் வந்து கேகேஆர் கூட விளையாடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? எஸ்ஆர்ஹெச் தான் விளையாடுறேன். ஹைதராபாத். அது எப்படி சொல்றீங்க உங்களோட கெஸிங்? ஹைதராபாத்ல நல்ல பேட்ஸ்மேனுங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஆர்லயும் இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத்ல கொஞ்சம் நல்ல பேட்ஸ்மேன். கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சும் கூட சொல்றீங்க? கண்டிப்பா. 2 பேர்ல யார் வெற்றி பெறுவாங்க? எஸ்ஆர்ஹெச்சா கேகேஆர்? எஸ்ஆர்ஹெச் தான் கண்டிப்பா. அதுல பேட்ஸ்மேன் இருக்காங்க நிறைய பேர், அதனால எஸ்ஆர்ஹெச். சரி, ஓகே. விராட் கோலி அவரை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? விராட் கோலி இந்தியாலே நம்பர் 1 பேட்ஸ்மேன். அது மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் கிடைக்கிறதுக்கு இந்தியாவுக்கு கஷ்டம் இருக்கும். அவரோட ஆட்டிடியூட், அவரோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும். இந்தியாவுக்கே, உலகத்துக்கே ரொம்ப பிடிக்கும் அவரோட ஆட்டிடியூட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எல்லாரையும் கூல் பண்ற மாதிரி இருக்கும் அவரோட ஆட்டிடியூட். நல்லா இருக்கும்.